அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 டே சீரியல் ரிவ்யூ பார் கௌரி. கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சத்யா டாக்டரை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை கௌரி பாப்பாவை பிடிக்குமா, இல்லை அசோக்கை பிடிக்குமாட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நம்மளோட வில்லன் வெள்ளி கேரட்டில் கூடிய நம்மளோட ஆவுடையப்பன் மற்றும் ஜனாவை பிடிக்குமா, இல்லை அர்ஜுனை பிடிக்குமா, இல்லை அகிலா காவேரியை பிடிக்குமா, இல்லை அந்த வீணா போன வீணாவை பிடிக்குமாட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட டிஎஸ்பி நந்தினி யாருக்கெல்லாம் பிடிக்குன்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துருக்குதுன்னா, நம்மளோட சத்யா டாக்டர் கொலை பண்ண விஷயம் வந்து நம்மளோட ஜமீன் ஆவுடையப்பன் குடும்பம் நமக்கு தெரியும். ஆனால் நம்மளோட டிஎஸ்பி நந்தினிக்கோ இல்லை அசோக்கோ நம்மளோட துர்காவுக்கோ தெரியல. நம்மளோட சத்யா டாக்டர் உண்மையாக சொன்னால் தான் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்வு தான் இன்றைக்கி நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அதுதான் நடக்கலைங்க. என்ன விஷயம்னா, நம்மளோட சத்யாவுக்கு வந்து பேசக்கூடிய திறமையான ஒரு அதாவது தலையில் இருக்கக்கூடிய நரம்பு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அவங்களால பேச முடியலைங்க. நம்மளோட சத்யா வந்து ரொம்பவும் உண்மையை சொல்கிறதுக்கு ரொம்பவும் போராடிட்டு இருக்கும்போது கூட அந்த நரம்பு பிரச்சனையால் வந்து சொல்ல முடியலைங்க. அதனால் நம்மளோட அசோக் என்ன பண்ணார், அவங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்மளோட டிஎஸ்பி நந்தினி திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலைங்க மேடம், சேஃப்டிக்காக எங்களோட அரண்மனைக்கே தான் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, நம்மளோட டிஎஸ்பி நந்தினிக்கு ஒரு வலுவான ஆதாரம் ஒன்று கிடச்சிருச்சு. நம்மளோட ஆவுடையப்பனோட வாட்ச் தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே, நம்மளோட அகிலாவுக்கு வந்த கனவு எப்போ தான் நினைவாகும்னு தெரியலைங்க. நான் கூட நினச்சேன் அது உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.